ஊசிப்பட்டாதே வேடிக்கையாச்சு வைத்தாரே வடி டமா எல்லாம் முற்புறப்பில செய்தவாங்க அழுதாப்புற தீரப்போகுது எல்லாம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 வாரம் நிற்கணும். பெருமைப்படுற விஷயம் 5 பேர் என்ன போல இருந்தாலும் இந்த நான் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த காணொலியில நீங்கள் இன்றைக்கு பார்க்க போறது அப்பாவினுடைய 79வது பிறந்த நாள். என்ன 79வது பிறந்த நாள்ல நின்று கொண்டிருக்கிறோம். அப்பாவை கொஞ்சம் கேள்விகள் கேட்கலாம்னுட்டு வந்த நான் இப்ப நேரம் இங்க 10 மணி ஆக போகுது இரவு. அப்பா வீட்டை போகணும். அதுக்கு முன்னம் நான் கொஞ்சம் கேள்விகளை கேட்போம்னுட்டு வலிக்கிட்டேன். நான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அங்க பாருங்க கமராவை. எங்க நீங்க பிறந்த நீங்கள்? ஓகே, 1000 கிட்ட வேண்டாம். ஓகே, இது ஓகே. எங்க பிறந்த நீங்கள்? அதான் தையிட்டி. என்னது ஆஸ்பத்திரியிலையா வீட்டையா? வீட்டையோ? அப்ப அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன் இல்லையா? ஹாஸ்பிட்டல் இருக்குது தூரம். அதுக்கு அங்க முந்தி பழைய காலத்துல வீட்டுலதான் குழந்தைகள் பிறக்கிறது. என்ன ஆஸ்பத்திரிக்கும் போறவே? அங்க ஆஸ்பத்திரிக்கும் போறவே. அப்ப ஆஸ்பத்திரி தையிட்டில இருந்து எங்க தெல்லிப்படை ஆஸ்பத்திரியா? காங்கேசந்துறை ஆஸ்பத்திரி. காங்கேசந்துறையா? காங்கேசந்துறையில ஆஸ்பத்திரி இருந்ததா? ஆனா நீங்க வீட்டை தான் பிறந்தது. என்ன கிழமை? 1947. என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஓகே, ஞாபகம் இருக்கா அப்ப உங்களுக்கு? ஓகே, அப்ப மகிழ்ச்சியோட தொடங்குவோம். உங்களோட வாழ்க்கையிலே இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. வாழ்க்கையில முழு வாழ்க்கையில 79 வருஷத்துக்கு 79 வருஷம் நீங்க பிறந்து இந்த பூமியில. அப்ப உங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி எதை நீங்கள் எந்த நாளை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க மகிழ்ச்சி என்று? எந்த நாள் நீங்க உங்களோட 79 வருஷத்துல ஒரு நாள் உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருந்த நாள் எது? உங்களோட கல்யாண வீடா, இல்லாட்டி நான் பிறந்ததா, இல்லாட்டி எது? மகிழ்ச்சி எல்லாரும் பிறந்ததுலயே ஒரு விதமான பிரச்சனை இல்லை. ஆனா ட்வின்ஸ் பிறந்தது ஸ்பெஷல். என்ன அது ஸ்பெஷல்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்குமெண்டு எனக்கு தெரியாது. அங்க சொன்னவையோ இல்லையே? என்ன தெரியாது? என்ன அவன் தர்மன் பாஸ்கர் எனக்கு தெரியாது. அவனும் அங்கதான் வீடு செய்தான் சவுதியில. அங்க இருக்குள்ள கடிதம் வந்தது. நான் பஸ்ல போய்க்குள்ளதான் பஸ்ஸில் தான் ஏற்றி கொண்டு போகிறவங்க அங்கே எங்களை வாகனங்கள் நிற்கும். அதை எடுத்து கொண்டு போகிறோம். நாங்கள் இதில் வச்சு நான் கடிதத்தை வாசித்து கொண்டு இருந்தேன். அங்கே தான் மாறது கடிதம். வீட்டை போகிறப்படியில் வாசிச்சு கொஞ்சம் இடத்துக்குள்ள வாசிச்சுட்டு வாசிச்சு கொண்டு இருக்கு போட்டு இருக்கு. அப்போதான் கேட்ட குழந்தைகள் தெரியுமா? அவன் சித்தப்பாவும் என்ன சொல்கிறவன் என்ன சித்தப்பா சிட்டிச்சு கொண்டு வாக்குறீர்கள் சொல்லி இதாக பார்த்து கொண்டு கொஞ்சம் பொருளா வரும் வாய்ச்சி போட்டு சொல்லி 2-3 குடியங்கள் கொண்டிருக்காம இன்னொன்று 2-3 குடியங்கள் கொண்டிருக்காம இன்னொன்று பார்த்துட்டு வரணும்னு சொன்னான். அவன் சிரிச்சு போட்டு பிறகு அது 2 பக்கத்துல ஆக்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவான். ஓ 2-3 சொல்லி அவனும் சொன்னது என்ன சொன்னான். காலத்துல இளம காலத்துல உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருந்தது? என்னடா நீங்க இப்ப பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் பாப்பீங்களா? என்ன மாலவி, நந்து அவை எல்லாரும் இருக்கணும் தானே? எல்லாம் ஒரே சோக வாழ்க்கை தான். அந்த காலத்துல சோக வாழ்க்கை. என்ன இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறீங்களோ? இப்ப இங்க வந்த பிறகு ஒரு அளவு பரவாயில்லை. அங்க உழைக்கிறதும் சீட்டுகள் கட்டுறதா கழுக மாத்துறது அப்படி அந்த காலங்கள்ல அப்படித்தானே. அப்ப உங்களுக்கு 79 வயசுல இன்றைக்கு நீங்கள் பெருமைப்படுற விஷயம் என்ன? பெருமைப்படுற விஷயம் 5 பேரையும் கொண்டு இங்க சேர்த்து வச்சு ஒரு அளவுக்கு நிம்மதியா இருக்க சொல்லி ஏலக்கூடிய அளவு செய்து விட்டுருக்கோம். ஏண்டா இந்த நாடு எங்களுக்கு கடவுள் மாதிரி. என்ன
எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த நாடு வந்து என்னன்னு சொல்றது, ஒரு கடவுளின் பூமி என்ன, அதால இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டில நாங்க வாழ்றதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன, அது உண்மை என்ன, அது உண்மைதான். அவ்வளவு ஒரு நல்ல நாடு. அது அந்த புதுசில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் அரசாங்கம் காசுகளை தந்தது, பின்ன நாங்கள் அதில் சீவிச்சு கொண்டு வந்தது. மற்ற நாடுகளை விட இது நல்ல திறமான நாடு. எத்தனை நாட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்க? முதல்ல போனது டோவாவுக்கு தான். ஓ, டோவா. சவுதிக்கு போயிருக்கிறீங்க? அது பிறகு சவுதி, அப்புறம் இந்தியா, இந்தியாவுக்கு போனது. திருப்பி இந்தியாவுக்கு போய் தான் அதுல ரெண்டு டோவாவுக்கு போனது. கனடாவுக்கு வர பிறகு வந்து வீட்டில் நேராக சவுதிக்கு போனது. பிறகு கனடாவுக்கு வர்றதுக்கு முதல்ல இந்தியாவில் வந்து ரெண்டு பிடிபட்டு பிறகு திருப்பி போய் அங்கே 3 வருஷம் இருந்து, அதுக்கு பிறகு சிங்கப்பூரில் போய் அங்கே ஒரு 21 நாள் நின்று அதுல வரை கனடாக்கு வந்தது. கனடாவுக்கு வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு பிறகு திருப்பி நீங்க சிங்கப்பூர் இந்தியா எல்லாம் போனீங்களா என்ன, கோயிலுக்கு கொண்டு போனீங்க? அது 25 வருஷத்துக்கு பிறகு. அதான் சொல்றேன், அது போனீங்க தானே. அதுக்கு பிறகு அங்கே ஒரு கோயில்ல நேர்ந்த நடந்தது. எந்த கோயில் அது? கிருஷ்ணர் கோயில் அங்க சிங்கப்பூர்ல, வெங்கடேஸ்வரர். சிங்கப்பூர்ல இருக்கு. அதுக்கு தான் இப்ப போயிட்டு வந்த நீங்களே என்ன? நாங்க இருந்த நொச்சி கிட்டே இருக்கு. கூட வச்சு தப்பி ஒரு மாதிரி வந்து ஏத்தி விட்டாங்க. இங்கால என்ன நடக்குது? இங்கால சைக்கோவன்ஸுக்கு பொறுக்கல தெரியுதானே உங்களுக்கு? கடவுளே தாங்கல சைக்கோவன்ஸ் கடி தாங்கல அவ கிடக்கு ஒண்ணும் செய்யல. அது தினேஷ் தினேஷ் அலுவல் அங்க தினேஷ் இப்ப கதவை பிடிப்பட்டு மாறலாம். இப்ப நாங்களே கொஞ்சம் அலுவல் கிடக்கு. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நிறைவேறிட்டுதான். உங்களுக்கு பிடிச்சது என்ன? நீங்க உங்களுக்கு வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றதுதான் உங்களோட முடிவு. அவையவ கல்யாணம் செய்து பிள்ளைகள் வந்து அதுதானே உங்களுக்கு விருப்பம். அதெல்லாம் நிறைவேறிட்டு இல்ல, இல்லாட்டி நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கும் உங்களுக்கு? நிறைவேறாது சும்மா ஆசைப்பட்டா போது என்ன கிடைக்க போகுது? வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு முன்னேறுவது என்றால் அது ஒரு முன்னேறுவதற்கும் ஒரு கடவுளின் ஒரு அருள் வேணும். நீங்க இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? இப்போ சுவாமி கும்பிடுறீங்களா? கடவுளை கும்பிடத்தான் வேணும், இல்லாட்டி நாங்களும் சும்மா வந்து விதிச்ச நாங்கள். அதுதான் என்ன, நீங்க சூரியனை அப்பா வந்து விடிய எழுப்பி சூரியனை எல்லாம் கும்பிடுவார், இப்பவும் கும்பிடுறவர். அதைத்தான் நான் கேட்டேன். நான் காலமே எங்களுக்கு பேச்சு விடும் சூரியனை கும்பிட சொல்லி. ஆனா நாங்கள் கும்பிடுற நிலைமையில இல்ல, காலமே எழுப்பி வேலைக்கு ஓடிடுவோம். அதனால நாங்கள் இப்ப வந்து இப்ப வளர்ற பிள்ளைகள் வந்து தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் சொல்லினோம், பிறகு ஹார்ட் ஒர்க் கண்டினோம். இப்ப நான் வந்து உங்களோட மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் செய்யறால நான் பார்க்கல. அப்ப அவைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவைக்கெல்லாம் ஒரு லக்ஸரி லைஃப் என்ன பொறுத்தளவுல. ஆனா அவை வந்து தங்களுக்கு அது டயர்டா இருக்கண்டு வினம், அதண்டு வினம், இதண்டு வினம். அதை பற்றி என்ன கருத்து உங்களுக்கு? அது அவையில் அப்படி அதுகளை செய்யுது, அப்படியே ஒரு கஷ்டமான வாழ்க்கையில வளையல தானே. அதால என்ன அவைக்கு 3 நேரம் சாப்பாடு வந்து அது அவைக்கு மிஞ்சி போயிடுச்சு, ஓவலோ பண்ணுது. அதுதான் எல்லாம் கூடி போச்சு. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்லாமல் எல்லாம் இருந்தது என்ன, பசியில. அதான் அப்ப அருமை தெரியும் என்ன, அதால கஷ்டத்தை காட்டணும்னு சொல்றீங்க. கஷ்டத்தை காட்ட இல்ல, தேவையில்லாத சிலவுகளையும் அவைக்கு அதுகளை சொல்லி கொடுக்கலாம், அட்வைஸ்களை செய்யலாம். சில நேரம் சொன்னாலும் கேட்க மாட்டேனமே. காட்டி என்ன செய்யறது? துன்பப்படுறதாவே தான் வாழ்க்கையில். உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க வந்து சரியான டயட் கண்ட்ரோல் என்ன, அதாலதான் உங்களுக்கு 79 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு டயபெட்டிக் அதுகள் இருந்தாலும் ஏன்னா சின்ன வயசுல உங்களோட உடம்ப கவனிக்காம அப்பாவுக்கு நித்திர வருது. சின்ன வயசுலயே வருத்தம் அது இதெல்லாம்
அது இது என்று சொல்லினாம். அதாவது நீங்க 79 வயது மட்டும் வாழ்ந்துருக்கிறீங்களன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து வேலை செய்கிறதான் செய்ததாலதான் இருக்கக்கூடியதா இருக்கு. இல்ல வீட்டுக்கு இருந்திருந்தா இருக்கல அதென்ன வீட்டுக்கே இருந்தா இருக்கிறது. அந்த மூவிங் வேலை, வீட்டு சாமான்களை ஏற்றுறது சரியான கஷ்டமான வேலை. என்ன படிக்கலாலே கொண்டு போகணும், சாமான்கள் உடைஞ்சால் வேற ஓடி கொடுக்கணும். அப்படி உடைக்க இல்லைன்னா அதிகம் 1-2 சின்ன பிரச்சனை வந்து பெருசாக இல்லை. நீங்க உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம்? மறக்க முடியாத சம்பவம் இதில் இங்கே இந்த கனடாவுக்கு வந்து சேர்ந்தது ஒரு மறக்க முடியாதது. கொஞ்ச காலம் ஒரு ஆக்களோட அங்கே வாகனியால் இருக்கக்குள்ள சம்பளத்துக்கு ஓடி ஒரு 4 வருஷம் ஓடித்தான் நான் பிறகு சொந்தமாக வாகனங்கள் வேண்டி வச்சிருந்தேன். அங்கேயே அங்கேயே வந்து சின்ன வயதிலேயே கஷ்டம்தான். லொரியில வேலை செய்து ஓட்டு வேலை செய்து அதில் ஒரு 100 ருபீஸ் அந்த தந்தவங்க அந்த நாடு 100 ரூபா இருந்தால் அதை நான் வேண்டி பவனியாக போனது சின்ன வயதில். சின்ன வயதுலயா? ஓகே ஓகே. சரி சரியா. பேரமார் பேத்திமாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் கூட்ட மேல காணலையாப்பா. பேரன் பேத்திமாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்ப தாங்களுக்கு இப்பத்தில் பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லி எல்லாம் நான் பிடிச்சவங்களுக்கு 3 வாரம் நிற்பினோம். அப்படி என்ன கூடாத பிள்ளைகளை இல்லையே, எல்லாரும் சொல்வழி கேட்கறதானே. தாங்கள் சொல்வழி கேட்பேன், தாங்கள் படிப்பு படிச்சு கஷ்டப்பட்ட வேலையை ஒன்றும் செய்ய மாட்டேன். எல்லாரும் சொப்தான் என்ன படிக்கணும் எல்லாரும். அதுதான் முக்கியம். என்ன படித்தால் கஷ்டப்படாமல் வேலை செய்யலாம். ஆனால் பிறகு இந்த குளிருக்குள்ளே நடக்க வேணும் கொஞ்சம் நேரம். அதுதான் அவள் அந்த நினைக்கிறத வேற்கிட அந்த என்ன நாங்கள் எல்லாரும் போனதில்லை அந்த சிட்டிசன் இது எடுக்கிறதுக்கு. அது அந்த நேரம் பார்த்து அண்டை கண்ணு அவள் வாழ இல்லையா, அண்டை கண்ணும் வந்தவள் அந்த எங்களை இந்த கவர்மெண்ட் அந்த ரிப்ரசன்டேட்டிவ் இங்கிலாந்துல இருந்து வந்தவள். வந்து நான் வந்தேன். ஆனா நான் குறும்பா இல்ல சிட்டிசன் எடுத்தேன். எங்களுக்கு வயசு வந்தவ எல்லாரும் வந்து கேமரா கொண்டு வந்து படம் எடுத்தது. எங்களை படம் எடுக்கிற கேமரா கொண்டு வருதுன்னா கேமரா இருந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்களே வந்து அப்பதான் கிட்ட இப்ப எத்தனை கேமரா இருக்குது என்ன வச்சிருந்த படம் எடுத்திருந்தா பெருமையா காட்டி இருக்கலாம் தான். என்ன அந்த அவளோட நின்று படம் எடுக்கிறாரு அந்த மனுஷியோட அந்த குயினோடயா? ஓகே ஓகே. குயினின் பிரதிநிதி, குயின் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே ஓகே. அவதான் வந்தது. ஜனங்கள் விழுந்தடிச்சு படம் எடுக்கு. நான் என்னத்தை செய்யறது அப்பாவே நிக்க சொல்லு. 25 வருஷத்துக்கு போய் இந்த முறைதானம் வந்ததாமா. எங்களுக்கும் அப்ப தெரியாது தானே, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்ப தெரியாது தானே, அதுக்கு பிறகு தானே படிச்செல்லாம் வந்தது. இப்ப என்ன இருக்குது எல்லாம், அப்ப தெரியாது. பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கும் எல்லாம் படம் அந்த நேரத்துல இவரை கூட்டிக் கொண்டு வரேன் இல்லையா அந்த உங்களுக்கு படிப்பிச்சு. மாஸ்டரை கூட்டிக் கொண்டு போனது இப்ப ஒரு சின்ன விஷயத்துக்கும் இந்த எங்களால தாங்க இல்லாம கிடக்குது. ஆனா இப்ப அம்மாவும் இல்லாமல் நீங்க இவ்வளவு காலமும் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருந்த நீங்கள் அப்ப வந்து நான் ஒரு நாளும் நீங்கள் அழுததை காணல. நீங்க இரவுல தனியா ஏதாவது அழுது இருக்கிறீங்களா? இல்லாட்டி இல்ல ஏன் அழுவான், இதுதான் வாழ்க்கை, தூக்கி போட்டுட்டு போகணும், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் 5 பிள்ளைகளையும் வளர்ப்பேன் என்ற அந்த துணிவா? இல்லாட்டி ஏன்னா நான் பார்க்கல நீங்கள் வந்து கவலைப்பட்டதையும் பார்க்கல, அழுததையும் பார்க்கல. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள், இப்ப நாங்கள் தானே ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு வாழ்க்கையில தோல்வி வந்தா டக்குன்னு அதை
தூக்கி போட்டுட்டு போயிடாம கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருக்கிறது. இப்ப நான் வந்து உங்களை பார்த்துதான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை, எது நடந்தாலும் வாழ்க்கையில அது நிரந்தரம் இல்லை, நாங்கள் முன்னேறி அடுத்த படிக்கு வரலாம்ன்றதை நான் உங்களை பார்த்துதான் நான் பழகினேன் நான். ஆனா நீங்கள் யாரை பார்த்து பழகினீங்க, இல்லாட்டி அது என்னன்னு உங்களுக்கு வந்தது, இல்லாட்டி எந்த நேரமும் கவலைகள் கஷ்டங்கள் வரைக்குள்ள இதுதான் வாழ்க்கைன்னுட்டு அதை மாத்தினீங்களா, என்ன மாதிரி? அது எல்லாம் முற்புறப்பில செய்தவாங்க அழுதாப்புல தீர போகுது. அது முற்புறப்பில செய்ததுக்கு இப்புறப்பில அனுபவிக்கிறோம். அதான் உண்மையா? அதான் உண்மை. அப்ப நாங்கள் இப்புறப்பில நல்லதை செய்யணும், நல்லதை செய்ய வேணும், நல்லதையே நினைக்க வேணும். என்ன யாருக்காவது உங்களுக்கு உதவி செய்த ஆக்களுக்கோ இல்லாட்டி யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா, இல்லாட்டி கணவருக்கு நன்றி சொல்லணும்? அதால நான் உதவி செய்திருக்கோடைய எனக்கு உதவி செய்தாக்கள் இல்லையோ, சிலர் சின்ன சின்ன உதவிகள் செய்திருக்கிறேன். நீங்கள்? நான் நிறைய உதவிகள் எத்தனை பேருக்கு செய்திருக்கிறேன். அதாலதான் என்னவோ நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். என்ன காலத்துல அந்த காலத்துல ஆக்கள் எப்படி இருந்தவ, இந்த காலத்துல ஆக்கள் எப்படி இருக்கணும். இப்ப அந்த காலத்துல இப்ப அம்மம்மாவை எடுத்துக்கொண்டா அம்மம்மாண்ட சகோதரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட டைட்டா இருப்பினோம். என்ன ஆனா இந்த காலத்துல வந்து இப்ப எங்கட பிள்ளைகள் என்றாலும் எல்லாம் கொஞ்சம் தனித்தனியா தான் விரும்புவினோம். என்ன இந்த என்னன்னு சொல்றது, கூட்டு குடும்பத்தை வந்து கொஞ்சம் விரும்ப மாட்டினோம். என்ன அப்பவும் அப்படித்தான் கூட்டு குடும்பத்தில் குறைவாக்கள் இருக்கிறது. அப்பவும் அப்படித்தான். அப்ப நான் நினைச்சேன் அப்ப கொஞ்சம் கூட்டு குடும்பம் கூட உண்டு இல்லையா? சகோதரன் ஒரு வீட்டில் இருந்தால் இது இருக்கும், கல்யாணம் முடிச்சா தங்களோட வீட்டு தங்களோட வாட்டில் போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு 2 வரிய சொல்லுங்க பாப்போம். அப்ப ஒரு படியுங்க பாப்போம் 2 வரிய. பழைய பாட்டுன்னா உங்களுக்கு பிடிக்கும், அதுல யார்ட்ட பாட்டு பிடிக்கும்? பழைய பாட்டுகள்ல ஏதாவது 2-3 பாட்டு சொல்லுங்க பாப்போம். நாங்கள் சின்ன வயதிலேயே படிச்ச பாட்டுண்டால் ஊசிப்பட்டாதே வேடிக்கையாச்சு வைத்தாரே வடி டமா டமான்ற பாட்டு தான் நாங்கள் சின்ன படிச்சு கொடுத்துருக்கோம். ஊசிப்பட்டாது வெடி, அது ஊசிப்பட்டாது நான் கேள்விப்படல. அதே வேடிக்கையாச்சு வைத்தாரே வடி டமா டமார். 79 ஆண்டுகள் உங்களோட நான் போனில தான் டைப் பண்ணி வச்சிருந்தேன். நான் என்னடா மறந்துடுவேன் கேள்விகளை, அப்ப அதால போனில பார்த்து வாசிக்கிறேன். 79 ஆண்டுகள் உங்களோட வாழ்க்கை பயணம். சரியா? இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு வசனம், உங்களோட வாழ்க்கையாண்டா இதுதான் ஒரு வசனம் என்று சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன போல இந்த நான் பட்ட துன்பங்கள் என்ன போல ஒரு நீ வாழ்க்கையில பிறக்கக்கூடாதுன்றதான் நான் நினைக்கிறேன். ஏண்டா பிறந்ததுல இருந்து கஷ்டம் உண்டு. பல விதமான துன்பங்களை நான் அனுபவிச்சு ஒன்றுக்கும் அவ்வளோத்துக்குள்ளே எப்படியும் முன்னேறுதல் என்று தெரிந்துதான் வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். முயற்சி ஆக்களை ஏமாத்திர இல்லை, என்ன ஏமாத்தினவே கரை பேர் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், நாங்கள் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருப்போம், பாசிட்டிவா நினைப்போம். வருத்தம் ஒரு அளவு இப்போ இருந்தாலும் அந்த டயபெட்டிஸ் வருத்தம் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனா இதுவரை காலத்துல தான் ஆஸ்பத்திரியில போய் படுத்தது. ஒரு நாள் போ நீங்கள் அது போயிட்டு வந்தது போட்டு வாரதுதான், மருந்து எடுத்து கொண்டு வாரதோடய ஒரு நாளும் படுத்தது. ஹெல்த்தின் ரகசியம் என்ன? அது எனக்கு தெரியாது. வேர்க்க ஊருக்க வேலை செய்ததான் இருக்கு. அந்த கொஞ்சம் வருத்தங்கள் குறைவாக இருந்தது. தோப்புக்கரணம் முந்தி போடுறதுனால இப்போ காலில் இந்த முழங்காலுக்கு நோடுறதால அதை போடுறது இல்லை. நான் இந்த ஓடி திரிஞ்சு சாரா வேலை செய்யறதால 2 பேர் வேலை செய்யறத நான் தனியே செய்வேன். அந்த காலத்துல என்ன இங்க கனடாவுக்கு வந்து அதான் சொல்றேனோ, கனடாவுக்கு வந்தோம் இப்ப இல்ல, அந்த காலமோ இந்த லொரி எடுத்த பிறகு அதுல
செய்கிறது இந்த போகாத இடம் எல்லாம் போகிறது 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் எல்லாரும் இந்த வந்துட்டேன் தினேஷ். ஓகே தினேஷ் வந்து நான் வில்லங்கத்துக்கு கூப்பிட்டேன் சரியா, சும்மா இப்ப வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல சரியா, சீன் தான் இப்ப கத்தினா 10:22 நான் டீ குடிச்சிட்டு வீட்டு இறங்குவோம் வந்து அப்பா இன்டர்வியூக்கு முடியறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். நாளைக்கு கூடிய ஒரு ட்ரைனிங் ஆபீஸ்ல. அப்ப ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப வந்து நான் என்ன ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்பா அந்த 79வது பிறந்த நாள்ல நிக்கிறோம். அந்தாண்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல இல்ல கணக்கு கேள்வியை கேட்டது பக்கா திடீரெண்டு ஸ்பாட்ல திடீரென்று தான் இது முடிவெடுத்தது. அப்பாவையும் பிடிக்கலாத அதை விட நான் பிஸி, இவ எல்லாரையும் விட நான் பிஸி இல்லையோட I know 3 jobs வேலை 2 யூடியூப் சேனல் 1 இல்ல 2 நாங்களே ஒரு யூடியூப் சேனல் once a week வீடியோ போடுறாங்களே ஏலாமல் இருக்கிறோம். நான் வந்து என்ன வந்து பிஸியாக்கி கொள்றது, அப்ப தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் போயிடாது, போறதுக்கு மைண்ட் வராது. நீங்க உங்களோட வாழ்க்கையை வந்து பிஸியாக்கி கொண்டீங்கன்னு சொன்னா அப்பாட்டி ஏதாவது கேள்விகள் இருக்கா தினேஷ்? ஸ்பாட்லைட் அந்த கணக்கு கேள்வி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது தானே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல பத்தி. ஓகே, இவ்வளவு நேரமும் பொறுமையா இருந்து என்னுடைய காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம அக்காண்ட 2 சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க சாப்பிடலாம். மற்றது இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்படின்னா தான் ஆல்கரிதத்துக்கு நல்ல. ஓகே, சப்போர்ட் பண்ணினதுக்கு நன்றி. டிலீவரை அனுப்பி விடுங்க, அவரும் ஒரு மெமரிக்காக சொல்லிட்டு டிலீவன் ரட்டசிகம் வந்து நிக்கிறார். என்னன்னு சொன்னா நாங்க காணொலியை முடிப்போம் நினைச்ச நாங்கள் வந்துட்டு டினேஷ் வந்தது. அப்ப டிலீவனும் ஒரு கால் அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து டிலீவன் முன்னாடி அப்பாட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லாட்டி அப்பாட்ட நீ லேர்ன் பண்ணினது என்ன? சாப்பாடு வேஸ்ட் ஆக கூடாது. சாப்பாடு வேஸ்ட் ஆக கூடாது. வேற ஹார்ட் ஒர்க்கிங் என்னடா அதுக்கு ஹார்ட் ஒர்க்கிங். இப்ப இந்த பெட் டைம் 10:25 எல்லாம் திங்க் பண்ணிடலாம். 10:25 எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். வணக்கம் 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 பாய். ஓகே, மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்ப நேரம் 11:12 மணியாவது. பிதாஜி மரத்தால் நேரம் நாங்கள் போயிட்டு அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.